ஒன்றும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு இது கேள்வி கேட்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் இந்த பார்த்தீங்களா, அது என்னென்ன மரம் இருக்காங்க, இந்த புங்க மரம் சுற்றி புங்க மரம் மட்டும் இருக்காங்க. கேட்டால் ப்ரோ நிழல் ப்ரோ, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிழல் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிழலுக்கு போல இந்த புளிய மரமோ மாங்காய் மரம் எவ்வளோ இந்த கொய்யா மரம் இந்த மரம் வைக்கலாம்ல. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிற, இந்த கவர்மெண்ட்டே ஃபஸ்ட் என்ன நினைக்கினா, நம்ம வந்து எப்படி சொல்ல உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த நவாப்பழம் இந்த இளந்த பழம் சொல்லுவாங்கள்ல, இளந்த பழம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, இதயத்துக்குலாம் அவ்வளோ நல்லது. கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது. உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் நோய் பிரச்சனைலாம் அதிகமாகும். அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது நடந்துடும். அப்போ வந்து அந்த மாதிரி நல்லதுலாம் நடந்துருச்சுன்னா, நம்மளே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு நல்லது நடந்துருச்சுன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இதுலாம் வந்து காசு போகாது, அவங்களாம் கரெக்டாக காசு போகாது. இந்த பதஞ்சலி இந்த இப்போ முக்கால்வாசி பாருங்களேன், இந்த மாதிரி மரம் வைக்கிற எல்லா இதுக்குமே ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு பிராண்ட் இருக்கும். அது வந்து மெடிசன் ரிலேட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே இந்த கவர்மெண்ட் வந்து அப்படியே ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி மரத்தில் அப்படி நட்டி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை இதுக்கு பின்னாடி எல்லாருமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதான் உண்மை. எந்த பெண்ணுமே இல்லை, இதே நன்னல் தான். அந்த மாமரம் வச்சாலும் கிடைக்க போகுது, புளிய மரம் வச்சாலும் கொய்யா மரம் வச்சாலும் எந்த மரம் வச்சாலும் அதே நன்னல் தான். சுற்றி அந்த காலத்தில் எல்லாருமே போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் போகிறாங்கன்னா மாட்டு வண்டியில் போவாங்க. போகும்போது இங்கிட்டு புளியங்காய் இருக்கும், புளியங்காய் அடிச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு ஒவ்வொரு இது என்னென்ன இதுக்கு நல்லதுன்னு தெரில, அப்படி ஃபுல் டீட்டெயிலாக இருக்குன்னா இங்கிட்டு வந்து போட்டு தானே ஃபுல்லாக கமெண்டில் இதில் ஃபுல்லாக போட்டு தான் சைடு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை எப்படி ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த காலத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தென்னை மரம் பனை எல்லாமே வச்சுருப்பாங்க. பனை மரம் நார்மலாக இருக்கும், ஆனால் புளிய மரம் நிறையா இருக்கும். புளிய மரம் இருக்கும், மாமரம் எல்லாமே அங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு செஞ்சு நல்லபடியாக அவங்ககிட்ட போவாங்க. இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறனாலே நல்லா சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப கெதி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மரத்தடியில் அப்படி உட்காடுறது சேர்றது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இவங்களாம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திணிச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஒரு விளாத்திகுளம் டு எட்டயபுரம் போகிற ரோடு இது. சுற்றி பார்க்க ஒரு மரம் கூட அந்த திங்கிற மாதிரிலாம் உடனே இவன் என்ன திங்கிற முடியும் அப்படிலாம் இல்லைங்க. இதுதான் அவங்க வந்து நடத்துகிறாங்க, நம்ம அதுக்கேற்றாப்புல இது பண்ணுறோம். ஒரு ஆள் அவன் வந்து எங்கேயோ ஒருத்தன் கார்பரேட்காரன் வந்து யோசிச்சுட்டு அவங்க இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த வேப்பங்குச்சி உடனே ஹைவேஸில் வேப்பங்குச்சி வச்சுருக்காங்க ப்ரோ. அந்த வேப்பங்குச்சி வச்சு என்ன அவ்வளோதான் வேப்பங்குச்சி நல்லது தானா, வேப்பங்குச்சி அதுவும் இப்போ இந்த ஃபாரின்லாம் அந்த வேப்பங்குச்சியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பழு தைக்கிறதுக்கு. இன்னும் நம்ம ஊரில் கூட வேப்பங்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பும் அது வந்து டாப்ரெட் பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு திரியிறோம். என்னத்தை சொல்ல, காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இப்போ நம்ம தான் இருக்கணும். நான் மெயினாக பேச வந்தது என்னென்னா, அந்த மரம், இந்த மரத்துக்கெல்லாம் பதிலாக ஒரு ஃப்ரூட்ஸ் மரம் எதுனாலும் வைக்கலாம், நிறையத்துக்கு நல்லது தானே. உண்மை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்க நம்மளை முட்டாளாக ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம காசு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் போகணும் இவங்க நினைக்கிறதெல்லாம். ஸோ திங்க் பண்ணுங்கள் மக்களே. பாய்.